அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேங்க. அந்த குரூப்பில் இந்த ஃபோட்டோவை போட்டு இதை பார்த்ததும் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கவிதையாக எழுதி எல்லாரும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஒன்றா இரண்டா ஏராளம் வருகிறது கவிதைகள். கவிதையாக சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கவிதைகள் எழுத தான் அழகாக இருக்கும். ஆனால் என் மனசில் சில எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே உடைஞ்ச கண்ணாடி மேலே இருக்கிற பூ மாதிரிக்கு தான். ஏன் தெரியுமா? எல்லா பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள். எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணாடி, உடைஞ்ச கண்ணாடி குத்துற மாதிரி வலி, அவ்வளோ துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு தான் எல்லா பெண்களும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆணை பற்றி சொல்லலாமே, தந்தையை பற்றி சொல்லுவோம். தந்தையோடு ஒப்பிடும்போது தந்தை என்பவர் கூட தன் குழந்தைகளையும் மனைவியையும் காப்பாற்றுவதற்காக பல வழிகளையும் இன்னல்களையும் தாங்கி கொண்டு இந்த உடைந்த கண்ணாடி மேல் இருக்கும் பூ போல் மலர்ந்து சிரித்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லா தந்தையருக்குமே அது பொருந்தும். சரி, காதலன் காதலிகள் இவங்களை பற்றி சொல்லலாமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காதல்களுமே இந்த கண்ணாடி, உடைந்த கண்ணாடி போல் நிறைய பிரச்சனைகளை தாங்கி கொண்டு தன் காதலை மலர வைத்து கொண்டு புன்னகையோடு சிரித்து கொண்டு தான் தன் காதலை வளர்த்து கொள்கிறார்கள். சரி, வேறு யாருக்கு சொல்லலாம்? இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குங்க. அந்த குரூப்பில் கூட நிறைய கவிதைகள் போட்டிருந்தாங்க. என் மனசில் இப்படின்னு தோணுச்சு. என்னோடய வரிகள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய தோணுது. இன்னொன்று சொல்கிறேன். வெளிநாட்டில் வாழும் பெண்கள் கூட உடைந்த கண்ணாடி மேலிருக்கும் பூ போல்தான். அவர்களின் துன்பங்களை வெளியில் சொல்ல முடியாது. அத்தனை வலிகளையும் தாங்கி கொண்டு தான் தன் குடும்பத்திற்காக, தன் குழந்தைகளுக்காக, தன் உறவுகளுக்காக என்று வலிகளை சுமந்து வாழும் பெண்களும் இருக்கிறார்கள்.